भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। ஆனந்தம் போகட்டும். ஆனந்தம் பொங்கட்டும் சிவா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு, பரவாயில்லைங்க சிவா. அன்னைக்கு நான் போகும்போது ஆள் பிடிச்சுக்கிட்டா இறங்கி படியில நடந்து வந்தாங்க. அப்பா பிடிச்சுக்கிட்டாங்க, இறங்கி படியில நடந்தாங்க. அதே எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள்லயே சந்தோஷமா இருந்தது. அது சரியாயிரும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகேங்க. ஒரு கிளாஸ் பிடிச்சிருந்ததுங்களா? கிளாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் தான் லேட் பண்ணிட்டேன். நாங்க தான் லேட் பண்ணிட்டோம். அப்பெல்லாம் எப்ப கிடைச்சாலும் அதோட சிறப்பா தான் நமக்கு கிடைக்கும். எது கிடைச்சாலும் பொறுமையா இருந்தோம்னா நல்லதா நடக்குங்கிறது இதுல இருக்கு. ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க ஸ்ரீ, நிவர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வர தியானிக்கு இதுல குறைகள்லாம் எதுவுமே இல்ல. இதுல குறைகள் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாமே சிறப்பா இருந்தது. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரிலாக்ஸா இருக்கும். எதுவுமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாங்க நம்ம இது வர வரையும் எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான். அன்னைக்கு 27ஆம் தேதி மதியம் வரையுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம். அண்ணன் சண்டை போட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது யாரு எது பேசினாலும் கோபம் நம்மளால தாங்க முடியல. ஏன்னா நம்ம ஒருத்தர் இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்டு ரொம்ப அதுல ரொம்ப இதா இருந்தேன், என்னடா பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் சரி விடுங்க, நம்மள ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. சரி அதுல நம்ம இதுல ஒரு ரொம்ப மனசு ரிலாக்ஸ், ரொம்ப எதுவுமே சரி யாரையும் என்ன அவங்கள போய் என்ன குறை சொல்ல போறோம், நம்ம மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயா போயிடுச்சு மனசு, ஃப்ரீயா. ஒண்ணுமே அதுல சொல்றதுக்கு எனக்கு என்னவே தெரியல. அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த தியானம் பண்றதுக்கு அது எப்படி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதனாலதான் நம்ம வாய்ஸ் மெசேஜ். ஓகே ஓகே. நான் கேட்டேன், என்ன டவுட்னு கேளுங்க, நான் சொல்றேன். போட்டோ வந்து நீங்க காலையிலயும் சாயங்காலமும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 5 முறை பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 5 முறை வந்து நம்ம மாஸ்டரோட வலது கண்ணை பார்த்து பிரேயர் வச்சுக்கலாம். சரிங்க சரி. அப்புறம் அம்மாவுக்கு அந்த சாண்டிங் சொல்ல சொன்னாங்களா, அல்காப்பு. ஆமாங்க சரி. அது வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 to 7 சொல்லலாம், இல்லைன்னா சாயங்காலம் 5 to 7 சொல்லலாம். அரை மணி நேரம் சொல்லலாம் நீங்க. மாஸ்டர் அரை மணி நேரம் தான் உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. அம்மாவுக்கு பாதுகாப்பு. அம்மா போட்டோ பாத்துட்டு. சரிங்க சரி. அந்த அருள் காப்பு போட்டிருந்தீங்க, அதுதான் அது மட்டும் தான். சரி 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 சரி. அது எல்லாருக்குமே பாதுகாப்பு வளையமா தான் இருக்கும். அது அது சொல்ல 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 நமக்கு வந்து நல்லா பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில மேம்படும். குருவோட மூலாதாரத்திலேயே நம்ம கனெக்ட் ஆயிருப்போம் சொல்ல சொல்ல. சரிங்க சரி சரி. ஏன்னா அந்த அருகாப்பு வந்து காலையில மார்னிங் சொல்லியிருந்தாங்க. சரி அதனாலதான் இதுக்கு மட்டும் தானா இல்ல அம்மாவுக்கு தனியா கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு பிரச்சனை இருந்தது. இல்ல இது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க மாஸ்டர். ரொம்ப நாளா நம்ம கூட பயணம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு சடனா கொடுக்க சொன்னாங்க, அந்த குழுவுல சேர்த்து சொன்னாங்க. சரி சரி சரி. ஸோ அதெல்லாமே ஒரு படிநிலைகள் இருக்கு அதுக்குன்னு. ஸோ 1 by 1 தான் அதுக்குள்ள வர முடியும். ஆனால் உங்களுக்கு டைரக்டா அந்த முன்னேற்றம் குரூப்ல சேர்த்து விட சொன்னாங்க. சரிங்க சரிங்க. அப்படி இல்லைனாலுமே கண்ணை மூடி மாஸ்டரோட அந்த உருவத்தை வந்து நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னாவே மாஸ்டர் நம்மளோட கனெக்ட் ஆவாங்க மூலதனத்துல. அதை நீங்க மானசீகமா கூட நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க அதை அல்காப்பு சொல்லலாம், நீங்க எங்க இருந்தாலுமே. ஆமா, ஒரு நாளைக்கு 5 முறை நம்ம நினைக்கணும். அது அப்பதான் அந்த சலுகைத்தன்மை நம்மளோட ஸ்டேபிளா இருக்கும். ஒரு 7 நாளைக்கு நீங்க 5 முறை நினைக்கணும். டெய்லினா ஒரு காலையில சாயங்காலம் டச் வைக்கலாம். இப்போ நம்மளோட குரூப்ல வந்து பிரவேஷா மெடிடேஷன் சொல்லி போடுவாங்க. காலையில 5 to 5:30, சாயங்காலம் 9 to 10 சொல்லிட்டு. ஸோ நீங்க அது கூட அட்டன் பண்ணீங்கன்னா சக்கர ஆக்டிவேட்ல இருக்கும். அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். 2 நேரமும் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு நேரம், நாள் ஃபுல்லா நம்ம 24 மணி நேரம் வெளி வேலையில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது அதுக்காக நம்ம ஒதுக்கலாம். இதுவுமே பண்ண முடியல, அந்த தியானமாவது பண்ணுங்க. சரி சரி சரி. எல்லாத்துக்குமே நமக்கு ஆப்ஷன் இருக்கு. நன்றி நன்றி. ஓகேங்களா? இதுதான் டவுட், வேற ஒண்ணும் நம்ம இல்ல. சரி சார். அதனால அதை எவ்வளவு நேரம் பண்ணணும் தியானங்கிறது, அதனாலதான் நான் உங்களுக்கு டவுட்டுக்காக தான்
உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணலாம். சரி சுத்தமா பண்ணவே முடியலன்னா கூட கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உடம்புக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து மாஸ்டர் நினைச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க சரி சரிங்க சரி சரி சரி. ரொம்ப நன்றி. போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க தான் நன்றி சொல்லுவோம். நீங்க வந்தனால தான் இந்த கிளாஸ் நடந்துச்சு. உங்களால தான் எங்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சரி, சரி, சரி. வாங்க தொடர்ச்சியா பயணிப்போம். அடிக்கடி நம்ம கண்டிப்பா நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஸ்ரீ, வாங்க ஸ்ரீ, தொடர்ச்சியா பயணிப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. ஓகே ஓகே. அம்மா ரெக்கவர் ஆனாங்கன்னா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க ஸ்ரீ. சரிங்களா? சரி சரி. ஓகேங்க ஸ்ரீ, நன்றி ஸ்ரீ, ஆனந்தம் போகட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ